கடுமையாக இந்த மழை வீழ்ச்சி வந்து பதிவாக 3 பேருக்கு அடிச்சு இந்த இதில் இருக்கிற அந்த சைக்கிளை வந்து இப்படி நெளிஞ்சு வைக்கிறாங்க. இப்போ போய் பார்க்க போயிருந்தேன். வாகனங்கள் வந்து எப்படி இறக்கன்றதை பாருங்க. வணக்கம் ரோலே, நாங்கள் தான் உங்களோட ஜால் பிரதர்ஸ். இன்றைக்கும் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், இந்த தொடர்ச்சியாக மழை வீழ்ச்சி வந்து பொழிந்த வண்ணமே இருக்கிறது. அதாவது சொல்லப்போனால் இப்போ இந்த புயல் வந்து ஓய்ந்த பிறகு மழை வந்து அதிகபட்சமாக பெய்த வண்ணமே இருக்குது. அதைத்தான் நாங்கள் காணொலியாக பதிவு செய்ய இன்றைக்கு வலிக்கிட்ட நாங்கள் அப்படி சென்ற வழியில் தான் ஒரு அசம்பாவிதம், அதாவது ஒரு கோர விபத்தொண்டு நடைபெற்றிருக்கிறது யாழ்ப்பாணத்தில். அதை நாங்கள் இந்த காணொலியில் வந்து பதிவு செய்திருக்கோம். அது இந்த ஒரு சின்ன விளக்கமாக நான் இதில் சொல்லிக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால், 3 மாணவிகள் வந்து தங்களோட பாடப்பயிற்சிக்காக செல்லும்போது ஒரு கார், அதாவது ஒரு பெரிய ரக கார் வந்து அவர்கள் வந்து மோதி சென்றிருக்கு. அதுவும் அவர்கள் 2 சைக்கிள்களில் போயிருக்கணும். ஒருவருக்கொருவர் பக்கத்தில் சென்ற போது வேக கட்டுப்பாட்டை இழந்த கார் வந்து அவர்களை சைக்கிள் மீது மோதி அவர்களை தூக்கி எறிந்து அவர்கள் வந்து மதில்களோட பக்கத்தில் விழுந்ததாகவும் அதில் நின்றவர்கள் கூறினதை நாங்கள் இதில் கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த சைக்கிளை நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு பெரும் ஒரு விபத்தண்டே சொல்லலாம். அப்படித்தான் இருக்குது. அந்த சிறுமிகளை வந்து அவர்களே தங்களது வாகனத்திலே ஏற்றி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றதாக சொல்லியிருந்தவை. சம்பவ இடத்துக்கு போலீஸாரும் வந்திருந்தவை. அதையும் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பின்னுக்கு நாங்கள் அதை இணைச்சிருக்கிறோம், பாருங்க. அவர்கள் வந்தபோது அங்கே நின்ற ஒருவருமே அந்த காரின் நம்பரை எடுக்க இல்லையென்று சொல்லித்தான் ஆரை கொண்டு பிடிக்கிறதுன்னு சொல்லியும் புலம்பப்பட்டு கொண்டு நின்ற வழியில் ஆட்டோ ஓட்டுநரால் வந்து அந்த நம்பரை வந்து போலீஸாருக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அவர் தனது ஃபோனில் வந்து அதை சேவ் பண்ணி வச்சிருக்கிறதான் காட்டினார். அதனூடாக அந்த வாகனத்தை வந்து பிடிக்கிறதுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற வேளையில் அருகில் இருக்கிற ஒரு வைத்தியசாலையில் தான் அந்த 3 மாணவிகளும் அந்த காரும் வந்து நிற்பதாக தகவல் கிடைத்த வண்ணத்தில் போலீஸாரும் அங்கே போயிருக்கணும். இதில் நடந்த மிச்ச நிகழ்வுகளை வந்து இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மேலும் தொடர்ந்து எங்களோட காணொலிகளை பார்க்குறதுக்கு மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எங்களோட வீடியோ பாருங்கள். வாங்க காணொலிகளை போகலாம். பாருங்க, இதில் இருந்தே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கடுமையாக இந்த மழை வீழ்ச்சி வந்து பதிவாகி கொண்டிருக்குன்னு சொல்லலாம். இன்றைய தினம் தொடர்ச்சியாக இந்த மழை பெய்யுமே இருந்தால் திருப்பவும் இந்த வெள்ளம் போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான வெயில் இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழையாக இருக்குது. அதையும் இதில் நாங்கள் காட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கோ, மழை விட்டாலும் பரவலாக பொழியும் என்று தான் சொன்னவன். அந்த விதத்தில் மழை வந்து பெய்து கொண்டு தான் இருக்குது. பாப்போம் என்ன நிலைமை. பெய்யாத மழை வந்து தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கிறதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. மிக மோசமான அளவில் அந்த மழை வந்து பெய்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கும் இந்த புயல் வந்து ஓய்ந்த பிறகும் இந்த மழை வந்து முடிவது மாதிரி தெரியல. அதை நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இந்த காணொலியில் நாங்கள் காட்டி கொண்டு போகிறோம். பாருங்க, காணொலியில் பார்க்க தொடர்ச்சியாக இந்த யாழ்ப்பாணத்தில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட வந்து இப்போ சரியாக மாலை நேரத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மழை வீழ்ச்சி வந்து அதிகமாக இருக்கிறத இதில் பார்க்கலாம். பெய்த மழையை விட இன்றைக்கு பெய்கிற மழை வந்து அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வேலை செய்கிற ஆட்கள்லேருந்து எல்லாருமே இப்போ திடீரென்று எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த மழை வந்து பெய்கிறதானே இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
ஒருத்தருமே சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த மழை பொழிவு வந்து நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் பார்க்குறத வந்து இப்போ கோயிலில் வந்து இந்த ஊர்வலம் வந்து நடந்த பொன்னாலை வரதராய பெருமாள் திருவாலயத்துலேருந்து வந்து பாருங்கள் இந்த மலைக்கிளையும் கூட வந்து கொண்டிருக்கணும். அதையும் இதில் பார்க்கலாம். இன்றைய தினம் இதில் பாருங்கள் இந்த இதில் காணொலி மூலம் நீங்கள் இதில் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள் குடைகளை பிடித்து கொண்டு கூட தங்களோட பக்தியை வந்து எப்படி வெளிப்படுத்தி கொண்டு வரணுன்றதை நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய சிறுவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரை இதில் போய் கொண்டிருக்கணும். பாருங்க இந்த சாமியை கொண்டு இதில் போய் கொண்டிருக்கணும். உங்களால் வந்து பக்தர்கள் எல்லாமே குடைகளை பிடித்து கொண்டு ஒரு சிறுவன் கூட போய் கொண்டிருக்க பாருங்க. மண்ணில் இருந்து இந்த அப்படியே இந்த வெள்ளத்தின் ஊடாக இதில் போய் கொண்டிருக்கணும். பாருங்க இப்போ இதில் வந்து ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துட்டு விபத்து வந்து காரால் கொண்டாந்து சிறுமியாக்களுக்கு 3 பேருக்கு அடிச்சு இந்த இதில் இருக்கிற அந்த சைக்கிளை பாருங்க இப்படி நெளிஞ்சு போய் கிடக்கண்டு பாருங்க. சைக்கிள் வந்து ஒன்றுக்குமே உதவாது. அது கொஞ்சம் அந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறதுக்காக இப்போ அந்த நின்றாக்கள் எல்லாம் கொண்டு விட்டதா இப்படி அடிச்சுட்டு போயிருக்கிறாங்கண்டு. பாருங்க வாகனங்கள் வந்து எப்படி கிடக்குன்றதை பாருங்க. இந்த பாருங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த இதுலேயும் அந்த மெட்ட சைக்கிள் நிற்கிது பாருங்க. இது அடிச்சு நொறுக்கி போட்டாங்களாம் சொல்லி காரால் நெளிஞ்சு போச்சு. பின்னுக்கு தான் கொண்டு வந்து அடிச்சிருக்காங்க. ஆனால் பின்னாக்கு அடித்தா என்ன முன் சில்லு கலண்டு வைக்கிறாரு. அதை வந்து இந்த குடிச்சு போட்டு தானே வாகனம் ஓடி வந்தவை அவனு சொல்லி நம்ம இதில் குடிச்சிட்டு வந்த வாகனத்தில் வந்து படிக்க போகிற பிள்ளைகள் 3 பேரை அடித்ததான் பெரிய விபத்து தான் நடந்திருக்கு. இதில் நின்றாக்கெல்லாம் எங்களுக்கு இதில் சொன்னவே அந்த வீட்டுக்காரரை கூட அறிவிக்க இல்லாத நிலைமையில் இருக்கணும். வேறு பிள்ளைகள் கூட தெரியாத நிலைமையில் இருக்கணும். இந்த இப்படி மழை நேரங்கள் வந்து மோசமாக வந்து ஓடி ஆக்சிடென்ட் நடந்திருக்கிறது இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ச்சியாக இப்போ அவைய வந்து வைத்தியசாலையை கொண்டு போயிருக்கணும்னு சொல்லி நம்ம இதில் நிற்கிறார்கள். கார்லேயே கொண்டு போட பெரிய அடிக்க 2 பேர் 3 தான் கணக்கனப்ப வீட்டாண்டு கூட ஓடி அந்த aku dari tabrak ini. Oh, ada yang ini jenah. Menamar lihat kan tu. Saida. Karena bahan nomor ini kamu sebut. இப்போ அந்த வாகனத்தை பிடிச்சிட்டு நம்ம அந்த வாகன நம்பரை எடுத்து வச்சுக்கணும். இப்போ போலீஸாக்களம் வந்து நிற்கணும் தொடர்ச்சியாக. இப்போ அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் அனுமதிச்சிக்கணும். இப்போ அவ போய் பார்க்க போய் நமக்கு அந்த குட்டைகள் கூட உட்டங்க வண்ணம் இருக்கிறாங்க. வெள்ளிஞ்சு தந்து சும்மா இப்போ வந்த வரை அடி வாய்க்கு பார்த்த நீங்களோ இல்லையா? அப்போ வந்து அடிச்சுட்டு அவங்களே கொண்டு போட்டாங்க. சரி இல்லையா? இப்போ தாங்களே கொண்டு போனோம். எத்தனை பேர் இருந்தது அப்படி ஒன்றுமே தெரியாது. ஆனால் காருக்கு சேதம்
கார் கண்ணாடி உடைஞ்சு. நானும் அடிச்சு ஒரு ஆளை தூக்கி கண்ணாடி எந்த பக்கம் இருந்து வந்தது எந்த ரோட தூக்கி எறிஞ்சிருக்கேன் தூக்கி எறிஞ்சா கண்ணாடி உடைஞ்சு. ஆனா அதான் நெஜேசி பிள்ளைலாம் ஹாஸ்பிட்டல்னா நிக்கிறோம் போலீஸ் போயினா அதான் நாங்க போய் பார்க்க போறோம் என்ன அதானே எந்த பக்கம் வந்த பிள்ளைகளை எந்த பக்கம் அடிச்சான்னு தெரியும். சரி சரி பாப்போம். சரி ஓகேண்ணே. இந்த காணொலியை நாங்கள் பதிவு செய்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமே என்னன்னு சொன்னால் எல்லாருமே ஒரு விழிப்புணர்வோடு இருக்கும். இலங்கையில் வந்து இப்போ தொடர்ச்சியாக இப்படியான வீதி விபத்துகள் வந்து அதிகரித்து வரதை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. நாங்கள் எவ்வளோ சரியாக சென்றாலுமே வர்ற வாகனத்தால் எங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இப்படியான ஆபத்துகள் வரக்கூடிய நிலைமை இருக்குது. கட்டாயமாக எல்லாருமே அவதானமாக பயணிக்கணுன்றதுக்காக தான் இந்த விபத்து கூட நாங்கள் எடுத்து காணொலியாக பதிவு செய்திருக்கிறோம். அதோட வந்து அந்த 3 மாணவர்களையும் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதனூடாக அந்த மாணவர்களுக்கான சிகிச்சைகளும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறதாக இதில் நின்றவர்கள் தொலைபேசி மூலம் அழைப்பை ஏற்படுத்தி அந்த தகவல்களையும் போலீஸாரிடம் வழங்கியதை அடுத்து தான் அந்த போலீஸார் இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சென்று கொண்டிருக்கணும். அங்கே சென்று அதுக்கான நடவடிக்கைகளை எடுப்பினோம்னு சொல்லிக்கொண்டு நீங்களும் கட்டாயமாக எல்லாருமே அவதானமாக இருக்கணும் என்று கூறி நாங்கள் இந்த காணொலியை இதோட நிறைவுக்கு கொண்டு வர போகிறோம்.